ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் நம்ம சரவணன் இருக்கார்ல, அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன், என்னடா நான் செய்கிறது, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சி நிற்கிறாரு. நின்றுட்டு நம்ம செந்திலுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் இங்கே வாடா செந்தில், நான் எனக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு செந்திலும் வராரு. செந்தில், இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போடான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கையில் அவங்க சொல்கிறாங்க, சரியான டிப்ரெஷனில் இருக்கார் அவர், இவருக்கு மாத்திரை மருந்தும் கொடுத்து ஒரு ஆள் துணைக்கும் இருக்கணும், இல்லைன்னா அவர் ஏதாவது பண்ணி அவரே ஏதாவது பண்ணி இறந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னையும், சார் என்னன்னே தெரியலங்க சார், என் கூட என் தம்பினா எனக்கு உசுறு, என் தம்பி காலையில் பேசினேன், அவனை பிடிச்சி சத்தம் போட்டு அவனை நான் இது பண்ணி அனுப்பிச்சுட்டேன் சார், யார்கிட்டையுமே எங்கள் கடைக்கு வரவங்கள்ட்டையுமே நல்லா பேசுகிற மாதிரியே இருக்குது, அப்புறம் பார்த்தா அவங்கள பிடிச்சி திட்டுற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பார்த்துட்றாங்க. திரும்ப போய் செந்தில் கதிர்கிட்ட சொல்கிறாரு, கதிர் பாடுறா, இப்படியெல்லாம் அண்ணனுக்கு இருக்குடா, நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோம்டா அப்படின்றாரு. கதிர் சொல்கிறாரு, அண்ணே நம்ம 2 பேரும் கடைக்கு போயிட்டு அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவோன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. கடைக்கு போகிறாங்க. கடையில் போய், அண்ணே என்னென்ன செய்கிற அப்படின்னு ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், சரி நீ வீட்டுக்கு போனே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஏன்டா அவனை வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, இங்கே என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்கப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லைடா நான் போகலடா அப்படின்னா, அப்போ வானே நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு கதிர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே முடிஞ்சிட்டு கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வண்டியை நிப்பாட்டினோடனே வீட்டுக்கு எய்த்தாப்புல லைட்டு தோரண ரேடியோ செட்டெல்லாம் கட்டியிருக்க பார்த்தோன்னையும் கோவம் சரவணுக்கு கண்ணு தெரியாமல் வருது. பழனி வேலை கூப்பிட்டு, என்ன மாமா நடக்குது இங்கே, நான் தான் வேணாம், நான் பட்ட பாட அவன் பட வேணாம், குமார் பாவம்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டிங்களா மாமா அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவை வேற பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. என்ன ஆக போகுதுன்னே தெரியல, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நாளைக்கு பார்ப்போம்.